மகா அப்படின்னு கெத்துதான் சொல்ல அவன் மூவ் பண்ண போறீங்க. லாஸ்ட் டே ஷூட்டிங் ஷமந்தா மிஸ் யூ லவ் யூ. ஏன் உயிரை எடுக்கிறாங்க, முடிச்சு விடுங்க. கஷ்டமா இருக்குடி எனக்கு, தயவு செய்யுங்க முடிச்சு விடுங்க. விஜய் டிவியில் எல்லாருக்கும் மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்கிற சீரியல் தான் பனிவிலும் மலர்வனம். இந்த சீரியல் நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்க சீரியல் அப்படின்னே சொல்லலாம். டிஆர்பி வைஸ் ரொம்ப டவுனாக இருந்தாலும் இந்த ஸ்டோரி லைன் பிடிச்ச நிறைய பேர் இந்த சீரியலை விரும்பி பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில் ரீசெண்டாக இந்த சீரியல் எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்திருந்தோம். அந்த விஷயத்த மேலும் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சீரியல் டீம்ல இருந்து வினிஷாவே இன்னையோட சீரியல் முடிய போகுது, இன்னைக்கு தான் லாஸ்ட் டே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறதா வருத்தப்பட்டு பேசியிருப்பாங்க. இவ்வளோ நல்ல ஸ்டோரி லைனோட போகிற சீரியலை எதுக்காக முடிக்கணும் அப்படின்னு பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்டோரி லைன் சூப்பராக இருக்குது, இன்னும் அன்பு கதிர் 2 பேரும் ஒன்றும் சேராமல் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீரியல் ஆரம்பித்து 1 வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகாமல் இப்படி முடிக்கிறது எல்லாருக்கும் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர, ஸ்டோரி லைன் சூப்பராக இருந்தாலும் டிஆர்பி வைஸ் ரொம்ப டவுனாக இருக்குது. அதே மாதிரி நிறைய மேஜர் கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் அடுத்தபடியாக புதுசாக வேற ஒரு சீரியல் வரப்போகுது அப்படிங்கிறனாலேயே ரொம்ப சீக்கிரமாகவே இந்த சீரியலை எண்டுக்கு கொண்டு வராங்க. எல்லாரும் கதிர் அன்பு 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா சீரியலை முடிங்க, இப்படி பாதியிலே முடிக்காதீங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்ததால இப்போ ஐஸ்வர்யா கதிர் 2 பேருக்கும் திருமண ஏற்பாடு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதால கதிர் ஐஸ்வர்யாவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லியிருக்காரு. இவங்களோட மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அன்பு கதிர் 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எக்கச்சக்கமான காதல் வச்சிருக்காங்க. ஸோ இந்த திருமணத்துல அன்புக்கும் கதிருக்கும் திருமணம் ஆகுமா அல்லது கதிருக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் திருமணம் ஆகுமா அப்படின்றதோட இந்த சீரியலை எண்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. மேலும் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியே ரீசெண்டாக வினிஷா ஷேர் பண்ண வீடியோவில் லாஸ்ட் டே ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண மண்டபத்தில் இருக்க மாதிரியான ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு பார்க்குறப்ப இந்த திருமணத்தோட இந்த சீரியலுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு லாஸ்ட் டே ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. கம்மிங் 29th சீரியலுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுருவாங்க. இதுக்கு அடுத்தபடியாக வேற என்ன புது சீரியலை லான்ச் பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். மேலும் யாரெல்லாம் பனிவிலும் மலர்வனம் சீரியலை மிஸ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க.